விஷயங்களை நம்ம Facebookல போட்டுட்டு இருக்கிறோம், அதுக்கு லைக் போடுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு புள்ளி ஒருத்தர் வைக்காரு சூப்பர் அப்படின்னு, அதுக்கு 100 லைக்ஸ் 200 ஷேர். ஆனால் நல்ல புத்தகத்தின் நல்ல வரிகளை பார்த்த உடனே அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் நமக்கு ஏன் தோணலை? நல்ல கவிதையை ஒரு Facebookல அந்த கவிஞர் பேரோட போட்டு இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, உங்களுக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்களேன். ஏன் நம்ம இதெல்லாம் செய்ய மறுக்கிறோம்? நமக்கு கிடைத்த அறிவியலை, நமக்கு கிடைத்த விஞ்ஞானத்தை ஏன் நல்ல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த மறுக்கிறோம்? காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு எழுத்தை, ஒரு காவியத்தை தந்துவிட்டு சென்ற எழுத்தாளனை என்றைக்காவது ஒரு வரி அஞ்சலட்டையில் எழுதி பாராட்டி இருக்கிறோமா? அவருடைய நம்பரை வாங்கி ஒரு ஃபோன் பண்ணி, சார் உங்க கவிதையில் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? நான் முத்துக்குமாருடைய அப்பா, அவருக்கு ஒரு பழக்கம், அவர் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார், எந்த புத்தகம் படித்தாலும் அவருக்கு பிடித்த வரிகளை சிவப்பு வண்ண மையினால் அப்படியே அடிக்கோடு இடுவாராம். எந்த புத்தகம் படித்தாலும் முத்துக்குமார் கேட்பாரா, ஏன் அப்படி புத்தகம் எல்லாம் கீச்சு கீச்சு வச்சிருக்கிற? உடனே அவர் சிரிச்சுட்டே சொல்வாராம், கீச்சு கீச்சு வைக்கலடா, எனக்கு பிடித்த வரிகளை நான் அடிக்கோடுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த எழுத்தை எழுதிய எழுத்தாளனை நான் இங்கிருந்தே கையொழுக்குகிறேன், என் பாராட்டை நான் ஒரு கோடு மூலமாக அவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா எந்த ஒரு விஞ்ஞானியாலும் இறந்த காலத்திற்குள் பயணிக்க கூடிய ஒரு விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எந்த விமானியாலும் கண்டுபிடிக்க முடியாத இறந்த காலத்திற்குள் பயணிக்க முடிகிற ஒரே விமானம் புத்தகம் மட்டும்தான். நீங்க இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு 1000 நூற்றாண்டுகள் பின்னால் போகலாம். நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இதே பெரம்பலூர் எப்படி இருந்தது என்பதை புத்தகத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த மனிதர்கள் இதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புத்தகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். புத்தகத்தை தான் வெளியிடுவாங்க. இந்த வார இதழ் வந்துருச்சா அப்படின்னு புத்தகத்தை நாம் கேட்கிறோம். இவ்வளவு வலிமை வாய்ந்த புத்தகத்துக்கு ஏன் மலர் என்றும் இதழ் என்றும் பெயரிட்டு இருக்கிறோம்? இந்த கேள்விக்கு அழகான பதிலை மகாபாரதத்திலே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பதிலாக சொல்லுகிறான். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்கிறான், கிருஷ்ணா, இந்த உலகத்தில் எதிர்க்கவே முடியாதது எது? எதிர்க்கவே முடியாதது எது? உடனே கிருஷ்ணன் சொல்லுகிறான், உலகத்தில் எதிர்க்கவே முடியாதது எது தெரியுமா? மென்மை என்று சொல்லுகிறான். ஆயுதங்களை எதிர்த்து விடலாம், வலிமையான மனிதர்களை எதிர்த்து விடலாம், ஒரு போர் படையை எதிர்த்து விடலாம், ஆனால் நாம் எதிர்க்க முடியாத ஒரே விஷயம் மென்மை. அது எப்படி என்று அர்ஜுனன் கேட்கும் போது கிருஷ்ணன் ஒரு பதிலை அழகாக சொல்லுகிறான். நீ ஒரு வண்டை பார்த்திருக்கிறாயா? ஒரு வண்டு என்ன செய்யும்? ஒரு மரத்தை குடைந்து குடைந்து அதன் அடுத்த பகுதி வழியாக வெளியே வந்துவிடும். ஒரு வைரம் பாய்ந்த கட்டையை குடைந்து குடைந்து அதன் மறுபகுதியில் வெளியே வந்துவிடும். ஒரு வண்டுக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு, அப்படி ஒரு வலிமை உண்டு. அப்படி வலிமை வாய்ந்த ஒரு வண்டு மாலை நேரத்தில் ஒரு பூவுக்குள்ளே போய் தேன் எடுக்க போனால், ஒருவேளை அந்த பூ மூடிவிட்டால் அந்த சின்ன மெல்லிய இதழை கிழித்து வெளியே வர முடியாமல் அந்த பூவுக்குள்ளேயே புதைந்து புதைந்து செத்து போகும். உலகத்தில் எதிர்க்க முடியாதது மென்மைதான் என்று கிருஷ்ணன் சொன்னார். உறவுகள் மென்மையானவை, நட்பு மென்மையானது, காதல் மென்மையானது, அதனால்தான் அதை நம்மால் எதிர்க்க முடியவில்லை. அன்பு மென்மையானது, அகிம்சை மென்மையானது, அதை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. புத்தகம் கூட பார்ப்பதற்கு மலர் போல இதழ் போல இருந்தாலும் கூட யாராலும் எதிர்க்க முடியாத, ஜெயிக்க முடியாத காலத்தின் உண்மையை இரத்த சாட்சியாக, உயிர் சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே விஷயம் எது என்றால் புத்தகங்கள் மட்டும்தான் நண்பர்களே. அந்த புத்தகத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு விஞ்ஞானியாலும் இறந்த காலத்திற்குள் பயணிக்க கூடிய ஒரு விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எந்த விமானியாலும் கண்டுபிடிக்க முடியாத இறந்த காலத்திற்குள் பயணிக்க முடிகிற ஒரே விமானம் புத்தகம் மட்டும்தான். நீங்க இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு 1000 நூற்றாண்டுகள் பின்னால் போகலாம். நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இதே பெரம்பலூர் எப்படி இருந்தது என்பதை புத்தகத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த மனிதர்கள் இதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புத்தகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். புத்தகம் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் வாழுகிற புண்ணிய இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்னோர்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்றால், 2000 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வாழ்ந்த தமிழர்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்றால், எந்த ஒரு ஆவி மீடியமாகவும் மாற வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் போதும். இந்த புத்தகத்தின் வாயிலாகவே இந்த மண் எப்படி இருந்தது, இந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், இந்த மண்ணின் மரபு எப்படி இருந்தது,
மாண்பு எப்படி இருந்தது, இந்த மண்ணின் விழுமியங்கள் எப்படி இருந்தது என்பதை பின்னோக்கி பார்ப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே முன்னோக்கி புத்தகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட புத்தகத்திற்கு இன்றைக்கு ஒரு பெரிய திருவிழா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பெரம்பலூர் மக்களும் அதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காகவே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு படை சாதிக்க முடியாததை, மிகப்பெரிய வீரர்களின் கூட்டம் சாதிக்க முடியாததை புத்தகம் மட்டும்தான் சாதிக்கும். இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இரத்த ஓலம், எங்கே பார்த்தாலும் மனிதர்களின் கூக்குரல், எங்கே பார்த்தாலும் ஆயுதங்களின் ஓசை. இப்படி ஒரு சூழலில் ஒரு கவிஞனுக்கு பிறந்த நாள் வருகிறது. ஆங்கிலேயர்கள் மிகவும் நேசிக்கிற கவிஞன் அவன். அந்த கவிஞனுக்கு கதே என்று பெயர். நிலவரையில் இந்த போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அவசர சூழலிலும் ஆங்கிலேயர்கள் ஒரு நிலவரையில் மறைந்து கொண்டு அந்த கவிஞரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்களின் மேல் எந்த நாடு குண்டு போட்டு கொண்டிருந்ததோ, எந்த படை அவர்களின் மேல் போர் நடத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த நாட்டை சேர்ந்த ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞனின் பிறந்த நாளை ஆங்கிலேயர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்றால், ஜெர்மானிய படை சாதிக்க முடியாததை ஜெர்மானிய கவிஞன் சாதித்து விட்டான். இடத்தை பிடிப்பதா வெற்றி, இதயத்தை பிடிப்பதுதான் வெற்றி என்பதை அன்றைக்கு ஒரு கவிஞன் சாதித்து காட்டியிருக்கிறார். அதுதான் புத்தகத்தின் மிகப்பெரிய சிறப்பு. ஒரு படைப்பாளி எழுத்துக்களாக தன்னுடைய அன்பை பதிவு செய்கிறான். ஒரு எழுத்தாளன் ஒவ்வொரு எழுத்திலும் உயிர் நேயத்தையும் மனித நேயத்தையும் மனிதர்களுக்கு இடையேயான அக்கறையையும் பதிவு செய்கிறான். நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தை புரட்டும் போதும் வெறும் பக்கங்களை புரட்டவில்லை, ஒரு எழுத்தாளனின் இதயத்தை புரட்டுகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு புரட்டுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க நிறைய பேர் புத்தகங்கள் வாங்குறீங்க, போன வருஷமும் வாங்கியிருப்பீங்க. எத்தனை பேர் போன வருடம் வாங்கின புத்தகத்தை படிச்சீங்க? எத்தனை பேர் இந்த வருஷம் வாங்கின புத்தகத்தை வீட்டுக்கு போன உடனே படிக்க போகிறீர்கள்? நிறைய பேர் வீட்டிலே புத்தகங்கள் தூங்கி கொண்டிருக்கிறது. என் இனிய நண்பர்களே, ஒரு புத்தகத்தை எரிப்பதை காட்டிலும் கொடுமையானது எது தெரியுமா? வாங்கிய புத்தகத்தை படிக்காமல் இருப்பதுதான் ஒரு புத்தகத்தை எரிப்பதை காட்டிலும் கொடுமையானது. தயவு செஞ்சு வாங்கிய புத்தகத்தை படிக்க பாருங்கள். படித்த புத்தகத்தை உங்கள் டைரியிலே ஒரு குறிப்பாக எழுதுங்கள். அதை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல ஒண்ணுக்கு உருப்படாத எத்தனை மெசேஜ் நம்ம ஷேர் பண்றோம், எத்தனை விஷயங்களை நம்ம ஃபேஸ்புக்ல போட்டுட்டு இருக்கிறோம், அதுக்கு லைக் போடுறோம். ஒன்னும் இல்ல, ஒரு புள்ளி ஒருத்தர் வைக்காரு சூப்பர் அப்படின்னு அதுக்கு 100 லைக்ஸ் 200 ஷேர். ஆனா நல்ல புத்தகத்தின் நல்ல வரிகளை பார்த்த உடனே அதை ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பணும் நமக்கு ஏன் தோணல? நல்ல கவிதையை ஒரு ஃபேஸ்புக்ல அந்த கவிஞர் பேரோட போட்டு இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, உங்களுக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்களேன். ஏன் நம்ம இதெல்லாம் செய்ய மறுக்கிறோம்? நமக்கு கிடைத்த அறிவியலை, நமக்கு கிடைத்த விஞ்ஞானத்தை ஏன் நல்ல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த மறுக்கிறோம்? தயவு செய்து வாங்கிய புத்தகத்தை படியுங்கள். புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைத்து விட்டு படிக்காமல் இருப்பது அந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளனை அவமானப்படுத்துவதற்கு சமம். தயவு செய்து படிப்பதற்கு விரும்புங்கள். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை எழுதுகிறான். எழுதுகிறதே அவனுடைய வாழ்க்கையின் தொழிலாக, கொள்கையாக, லட்சியமாக வைத்திருக்கிறான். ஒரு எழுத்தாளன் இந்த படைப்பின் மூலமாக எவ்வளவு சம்பாதிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு எழுத்தாளன் தானே நம்ம மண்ணினுடைய மரபை எழுதுகிறான், நம் மானத்தை எழுதுகிறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? அப்படியே புத்தகமா ஒருத்தர் எழுதிட்டே இருக்கிறாரு, இந்த புத்தகத்தின் மூலமாக அவர் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். அமெரிக்காவை சேர்ந்த 25 வயது ஒரு பெண் எழுத்தாளர், அவங்களுக்கு பெயர் வெரோனிகா ரோத். 2013 மட்டும் 25 வயது நிறைந்த அந்த பெண் எழுத்தாளர் 2013 மட்டும் தன்னுடைய புத்தகங்களுக்காக கிடைத்த ராயல்டியின் தொகை எவ்வளவு தெரியுமா? 10 கோடியே 20 லட்சம். 10 கோடியே 20 லட்சம் அமெரிக்க பெண் எழுத்தாளர் 25 வயதில் ஒரே வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சிருக்கிறார். ஓகே, ரைட். நம்ம தமிழ்நாட்டிலே நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2014 ராஜம் கிருஷ்ணன், நிறைய பேர் ராஜம் கிருஷ்ணன் புத்தகம் படிச்சிருப்பீங்கல்ல, பாட புத்தகத்தில் கூட அவங்களுடைய கதை இருக்கிறது. அவங்க ஒரு பெண் எழுத்தாளர்.
ராஜம் கிருஷ்ணன் 2014 அவர் இறந்து போனாங்க. அவங்க 1973 சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க. 1950 நியூயார்க் வழங்கிய ஒரு சர்வதேச எழுத்தாளருக்கான விருதை பெற்று தமிழ் எழுத்துலகத்திற்கு புகழை தேடி தந்தவர்கள். அந்த மாதிரி 2014 இறந்து போனாங்க. இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாளிதழில் அவங்களுடைய பேட்டி வந்தது. அந்த பேட்டி அவர்கள் எப்படி முடித்திருந்தார்கள் தெரியுமா? கையில் காசே இல்லாமல் வறுமையில் வாடுகிறேன், செலவுக்கு கூட என் கையில் காசு இல்லை, என்னுடைய புத்தகங்களை இப்போதே நாட்டுடைமை ஆக்கினால் என்ன, நான் இறந்த பிறகு அதை நாட்டுடைமை ஆக்குவதால் யாருக்கு என்ன பயன் என்று கேட்டு அந்த நாளிதழில் பேட்டியை முடித்திருந்தார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் கையில் காசு இல்லாமல் ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு அனாதையாக இறந்து போனார்கள். ராஜம் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் பெண் எழுத்தாளர். கரிப்பு மணிகள் என்று அவர்கள் எழுதிய ஒரு நாவல் மீனவன் படும் துயரத்தை இன்றைக்கு படித்தாலும் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். அப்படிப்பட்ட நாவல்களை, கதைகளை எழுதிய ஒரு பெண் எழுத்தாளர் முதியோர் இல்லத்தில் கவனிப்பாரின்றி, பராமரிப்பு இல்லாமல் இறந்து போனார். கடைசி காலத்தில் கூட அவர் தன் ஆசையாக என்ன தெரிவித்திருந்தார் தெரியுமா? நான் இறந்த பிறகு என் உடலை புதைக்கவோ எரிக்கவோ செய்யாதீர்கள், பக்கத்தில் இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு என்னுடைய உடலை தானம் செய்து விடுங்கள் என்று எழுதிவிட்டு அவர் இறந்து போனார். ஒரு எழுத்தாளன் என்பவன், ஒரு படைப்பாளி என்பவர் தன்னுடைய மக்களுக்காக தன் உயிரின் கடைசி சொட்டு வரை தானமாக வழங்க ஆசைப்படுகிறவர்கள். ஆனால் அந்த படைப்பாளிகளுக்கு, எழுத்தாளர்களுக்கு உயிரோடு வாழும் போதே நாம் என்ன சன்மானம் கொடுத்திருக்கிறோம்? அவர்களை எவ்வளவு நிம்மதியாக வாழ விட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அவர்களை பார்த்து ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லி இருக்கிறோமா? இந்த குழந்தைகள் மேடையில ரொம்ப அழகா ஆடினாங்க, உடனே இறங்கணுன்னே சூப்பரா ஆடினீங்கப்பா, ரொம்ப நல்லா ஆடினீங்கன்னு கூப்பிட்டு பாராட்டணும் இல்லையா? காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு எழுத்தை, ஒரு காவியத்தை தந்துவிட்டு சென்ற எழுத்தாளனை என்றைக்காவது ஒரு வரி அஞ்சல் அட்டையில் எழுதி பாராட்டி இருக்கிறோமா? அவருடைய நம்பரை வாங்கி ஒரு ஃபோன் பண்ணி, சார் உங்க கவிதையில் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? நான் முத்துக்குமாருடைய அப்பா, அவருக்கு ஒரு பழக்கம், அவர் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார், எந்த புத்தகம் படித்தாலும் அவருக்கு பிடித்த வரிகளை சிவப்பு வண்ண மையினால் அப்படியே அடிக்கோடு இடுவாராம். எந்த புத்தகம் படிச்சாலும் முத்துக்குமார் கேட்பாரா, ஏன் அப்படி புத்தகம் எல்லாம் கீச்சு கீச்சு வச்சிருக்கிற? உடனே அவர் சிரிச்சுட்டே சொல்வாராம், கீச்சு கீச்சு வைக்கலடா, எனக்கு பிடித்த வரிகளை நான் அடிக்கோடுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த எழுத்தை எழுதிய எழுத்தாளனை நான் இங்கிருந்தே கையொழுக்குகிறேன், என் பாராட்டை நான் ஒரு கோடு மூலமாக அவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவ்வளவு பெரிய வார்த்தை. ஆனால் அந்த அப்பாவுக்கு பிறந்த நான் முத்துக்குமார் தமிழின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர். அவர் ஒரு வார்த்தை எழுதினார். கவிதை புத்தகம் வெளியிட்ட பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? மனைவியின் தாலியை அடகு வைத்து புத்தகம் போட்டிருக்கிறேன், மனைவியின் தாலியை அடகு வைத்து புத்தகம் போட்டிருக்கிறேன், ஆனால் விசிட்டிங் கார்டு மாதிரி வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஓசியில கொடுக்க வேண்டியிருக்கு என்று எழுதியிருந்தார். நம் காலத்தில் வாழக்கூடிய கவிஞர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சன்மானம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒரு சிறிய அங்கீகாரத்தையாவது நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடிகிறதா? வண்ணதாசன் தான் ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொன்னார். பூனை எழுதிய அறை அப்படின்னு ஒரு கவிதை புத்தகத்துல ஒரு கவிதை. எழுத்தாளர்கள்லாம் வந்தாங்கன்னா ஓடி போய் நம்ம ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குவோம்ல, பிரபலமான எழுத்தாளரோ கவிஞரோ. பெரும்பாலும் நம்ம என்ன எழுத்தாளர் கவிஞர்கள்ட்ட என்னைக்கு ஆட்டோகிராஃப் வாங்குறோம்? சினிமாக்காரங்க வந்தானா தான் ஓடி போய் அவங்களோட செல்ஃபி எடுக்கிறதும் கையெழுத்து வாங்குறதுக்கும் நம்ம ஆர்வம் காட்டுறோம். ஆனாலும் அவர்கிட்டையும் சில பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கிறாங்க. அந்த ஆட்டோகிராஃப் வாங்க வந்த வாசகர்களை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பூனை எழுதிய அறை அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து என்ன கவிதை தெரியுமா? முக்கால்வாசி பேர் ஞாபகமாக மூடியை கலற்றிய பேனாவை கொடுத்துத்தான் கையெழுத்து கேட்கிறார்கள் கவிதை புத்தகத்தில்.